இப்போ சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படம். நான் அந்த திரைப்படத்தை பார்த்தேன். ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாப்புல. அது எங்கள் குடும்ப தெய்வம் மாதிரி. ஸோ அந்த தெய்வத்தை வந்து எங்களுக்கு மதுரைங்கிறனால அந்த மதுரை பேஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கருப்புசாமி தெய்வங்கிறது வீட்டுக்கான ஒரு தெய்வம். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருப்பார். இப்போ யாரெல்லாம் இந்த தெய்வத்தை கும்பலாம்னா, இது வந்து குலதெய்வமாக சில பேருக்கு இருக்கும். கருப்பசாமி வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். குறிப்பாக தெற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். குலதெய்வமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க தெய்வத்தை கும்பிடணும்னு. அதே மாதிரி கருப்புல நிறைய கருப்பு இருக்கு. சந்தன கருப்பு இருக்கு, சங்கிலி கருப்பு இருக்கு, வேட்டை கருப்பு இருக்கு, அந்த மாதிரி நிறைய கருப்புசாமி இருக்கு. முதல்ல நம்ம என்ன லாஜிக் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல குலதெய்வம் இருக்கு, அடுத்த லெவல்ல இஷ்ட தெய்வம் இருக்கு, அடுத்து நம்ம ஒரு பெருந்தெய்வத்தை நம்ம கும்பிட்றது, அதெல்லாம் நம்மளோட பழக்க வழக்கம். ஒரு சிவனையோ ஒரு விஷ்ணுவையோ கும்பிட்றது. நீங்கள் எத்தனை தெய்வத்தை இந்த ஆர்டரில் கும்பிட்டாலும் கடைசியில் ஒரு காவல் தெய்வத்தை கும்பிடாம இத்தனை தெய்வமும் வந்து நிற்காது. வருஷமாக விலகி இருந்திருக்காங்க அந்த தெய்வத்தை விட்டு. இப்போ திருப்பி இவங்களே இப்போ அந்த தெய்வத்தை போய் எடுத்து பண்ணுற அளவுக்கு, அப்போ அது வரைக்கும் அந்த தெய்வம் வெயிட் பண்ணியிருக்கு. இந்த சந்ததியில் வந்தவங்க தான், அந்த ஃபேமிலியில் வந்தவங்க தான் இப்போ திருப்பி இவரோட நிதி நிலைமையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல எக்கனாமிக்கெலாம் நல்ல சக்ஸஸ். ஒரு கோவிலை எடுத்து கட்டுற அளவுக்கு இவர் சக்ஸஸ் ஆகிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அதெல்லாம் பிரசன்னத்தில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நார்மலாக கோவிலில் போய் பண்ணுறது சிறப்பு. இன்னொன்று, நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னா கருப்புசாமி உங்கள்கிட்ட உண்மையாக இருப்பார். அதான் லாஜிக். அவர் வந்து நியாயத்துக்காக நிற்கிற ஒரு தெய்வம். நீங்கள் ரொம்ப நியாயமாக இருக்கீங்க, நீங்கள் செய்கிற வேலையிலையோ இல்லை இப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டு கேஸ்லேயே நீங்கள் போராடிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா உங்கள் கூடவே நின்று அதில் அந்த கேஸை எவ்வளோ அளவு உங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுக்க முடியுமோ கூடவே நிற்பார். உங்ககிட்ட நியாயம் இல்லைன்னா உங்களை திருப்பி அடிச்சிடும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஆன்மீகம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நமக்கு தர்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெண்ட் செட் ரெடி பண்ற மாதிரி வந்து கடவுளுக்குமே அப்படி ஒரு விஷயம் இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். என்னன்னா காந்தாரா படம் வந்தது, சிறு தெய்வங்கள், குரு தெய்வங்கள், குலதெய்வத்தை நோக்கி எல்லாரும் பயணப்பட ஆரம்பிச்சாங்க. குலதெய்வத்தினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. என் குலதெய்வம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், பிரசன்னம் பார்த்து சொல்லுங்கன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட வந்தாங்க சார். அந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்ச நாளா முருகனே வந்து எங்கடா எனக்கு ஸ்டோரி போட்டுட்டு இருந்தவன், ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தவன்லாம் காணோம், என்னாச்சு அவனுங்களுக்கு அப்படின்னா அவன் கருப்பசாமி பக்கமா திரும்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு சார் இந்த கருப்பு அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்ததுக்கு பிறகு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போல்லாம் வந்து தெய்வத்தை சார்ந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் வர்றது அப்படின்றது ரொம்ப சொற்பமான ஒரு எண்ணிக்கையில் தான் வந்துட்டு இருக்கு. அப்படின்றப்ப இந்த கருப்பு அப்படின்ற திரைப்படம் வந்து நிறைய பேர் தியேட்டர்லேயே வந்து சாமி ஆடுறதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். அந்த டேரக்டருமே வந்துட்டு படம் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு அப்படி கத்தும் பொழுது நம்ம ஊரில் கருப்பு சாமி ஆடுறவங்க எப்படி கத்துனா ஒரு விஷயம் இருக்குமோ அப்படி ஒரு ஆக்ரோஷமாக இருந்ததெல்லாம் பார்த்தோம். எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு படம் வந்து மக்களுக்கு வந்து தெய்வத்தினான நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக கடத்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது சார். நீங்கள் அந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த படத்தின் மூலமாக சொல்லக்கூடிய அந்த சொல்லக்கூடிய கருத்து அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு இன்னைக்கு இந்த சூழலுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றத நீங்க உணர்றீங்களா சார்? நிச்சயமா இந்த தலைமுறைக்கு எப்படியாவது கொண்டு போய் இப்படி ஒரு தெய்வம் இருக்குங்கிறத கொண்டு போய் காட்டணும் இல்லையா? நிறைய தெய்வங்களை நம்ம மறந்துட்டோம், இல்லை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கும். நிறைய தெய்வங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அதெல்லாம் உண்மைதான். நிறைய நாட்டார் தெய்வங்கள் நிறைய இருக்குது, இப்போ எல்லை தெய்வங்கள் நிறையா இருக்குது, சின்ன சின்ன தெய்வங்கள் நிறையா இருக்குது. நம்ம பெருசாக கவனிக்கிறதுல காரணம் நிறைய மைக்ரேஷன். ஒரு இடத்துல இருந்து ஒரு அடுத்த தலைமுறை வந்து ஒரு இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி வேற இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கர்நாடகா போய் செட்டில் ஆயிடுறாங்க, ஆந்திராவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க, இல்லை வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிடுறாங்க, தெய்வத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த தெய்வம் சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் திருப்பி கூப்பிட்டு விடும், இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு திருப்பி கூப்பிட்டு விடும். எந்த ஜென்ரேஷன் விட்டுட்டு போச்சோ அந்த ஜென்ரேஷனை திருப்பி கூப்பிட்டு விடும். அது போல தான் நான் இதையும் பார்க்குறேன். ஸோ சமீபத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இப்போ சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படம். நான் அந்த திரைப்படத்தை பார்த்தேன். ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாப்புல. ஏன்னா எனக்கு அது வந்து ஒரு நெருக்கமான ஒரு இதுவாக இருந்ததுன்னா, நான் வந்து கருப்புசாமி தெய்வத்தை வந்து அதாவது அது எங்கள் குடும்ப தெய்வம் மாதிரி. ஸோ அந்த தெய்வத்தை வந்து எங்களுக்கு மதுரைங்கிறனால அந்த மதுரை பேஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கருப்புசாமி தெய்வங்கிறது வீட்டுக்கான ஒரு தெய்வம். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருப்பார். ஒரு காவல் தெய்வம்.
அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி இப்போ தெய்வத்தை திருப்பி ஞாபகப்படுத்தியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. நிறைய பேருக்கு அந்த தெய்வத்தை ஞாபகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் அது பின்னாடி அந்த தெய்வத்தை போய் கும்பிடலாம், செய்யலாம். நமக்கு இருக்க பிரச்சனைக்கு எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்துட்டோம், இவங்களையும் கூப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு இப்போ தெய்வத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருச்சு. ஏற்கனவே இருக்கிற தெய்வம் தான், திருப்பி அதை நம்ம கொஞ்சம் சரி. இதில் என்னென்னா, இப்போ யாரெல்லாம் இந்த தெய்வத்தை கும்பலாம்னா, இது வந்து குலதெய்வமாக சில பேருக்கு இருக்கும். கருப்பசாமி வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். குறிப்பாக தெற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். குலதெய்வமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க தெய்வத்தை கும்பிடணும்னு. அதே மாதிரி கருப்புலேயே நிறைய கருப்பு இருக்குது. சந்தன கருப்பு இருக்குது, சங்கிலி கருப்பு இருக்குது, வேட்டை கருப்பு இருக்குது, அந்த மாதிரி நிறைய கருப்புசாமி இருக்குது. ஆனால் இப்போ நான் வெளியிலேருந்து ஒரு நபராக நான் இது வரைக்கும் கருப்புசாமியை பெருசாக நான் கும்பிட்டதில்லை. இப்போ நான் போய் கும்பிடலாமா அப்படின்னா தாராளமாக எல்லாரும் கும்பிடலாம். இப்போ வந்து இந்த கருப்பசாமியை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து இவங்க தான் வழிபாடு பண்ணணும், இந்த முறையில் தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது சார்? முதல்ல நம்ம என்ன லாஜிக் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் குலதெய்வம் இருக்குது, அடுத்த லெவலில் இஷ்ட தெய்வம் இருக்குது, அடுத்து நம்ம ஒரு பெருந்தெய்வத்தை நம்ம கும்பிட்றது அதெல்லாம் நம்மளோட பழக்க வழக்கம். ஒரு சிவனையோ ஒரு விஷ்ணுவையோ கும்பிட்றது. நீங்கள் எத்தனை தெய்வத்தை இந்த ஆர்டரில் கும்பிட்டாலும் கடைசியில் ஒரு காவல் தெய்வத்தை கும்பிடாம இத்தனை தெய்வமும் வந்து நிற்காது. ஒரு காவல் தெய்வம் தான் இத்தனை தெய்வத்துக்கான அந்த அனுகிரகத்தை சிந்தாமல் செதறாமல் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ எல்லாரும் ஒரு காவல் தெய்வத்தை பிடிச்சிக்கணுமானா ஆமாம், பிடிச்சிக்கணும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இங்கே சொல்லலாம். ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு மாற்று மதத்துக்கு போயாச்சு. அந்த மத நம்பிக்கையில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வருது. ஒரு ஃப்ளூயன்சியாக இல்லாமல் கொஞ்சம் விட்டு விட்டு அந்த பேச்சு வந்து கொஞ்சம் நின்று தான் வருது. இப்போது எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவாங்க, டாக்டரை பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ கூட இருக்கவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, நீங்கள் மதத்தை மாற்றிட்டு வந்துட்டீங்க, உங்கள் குழந்தைங்க என்னன்னு கண்டுபிடிங்க, அங்கே போய் கும்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு கூட இருக்கவங்களாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. சொன்னோன்னே இப்போ இவரும் என்ன பண்ணுறாரு, சரி தேடி தான் பார்ப்போமே, இப்போ எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், மெடிக்கலாக பார்க்கும்போது அதுக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் வரல, சரி அடுத்து நம்ம இந்த வழியும் எடுத்து பார்த்துருவோம். மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து தொலைவி பார்த்துருவோம், இதில் பண்ணால் என்ன அதில் பண்ணால் என்னன்னு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரை பார்த்துருவோம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வகையில் பார்க்கும்போது அவர் ஒரு தெய்வத்தை விட்டு விலகி இருக்காங்க, மாற்று மதத்துக்கு போயிட்டாங்க. இப்போ பிரசனம் பார்க்க வராங்க. நான் அவருக்கு எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, அவரோட குழந்தைக்கு பேச்சு விட்டு விட்டு வருது. அதாவது ஒரு திக்கு பேச்சாக இருக்குது, இல்லை அந்த ஏஜுக்கு ஏற்ற பேச்சு இல்லை, ஒரு வயதுக்கு ஏற்ற பேச்சு இல்லை. நான் அவங்களுக்கு வந்து பிரசனம் பார்த்துட்டு, இந்த தெய்வம் தான் இருக்கும், இந்த தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்திருக்கும், ஒரு பெண் தெய்வமும் இருந்திருக்கும், அதனால தான் வந்து இந்த பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கலன்னா தெய்வத்தை நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அவருக்கு எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்துட்டு அவருக்கு 2 விஷயம் எழுதி கொடுத்தேன். ஒன்று, ஒரு பெண் தெய்வம், அது வந்து ஒரு அங்காள பரமேஸ்வரி அந்த மாதிரியான ஒரு பெண் தெய்வம். அந்த தெய்வம் எப்படின்னா, நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம், கம்முன்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தெய்வம் எப்படி வந்து ஞாபகப்படுத்தோம்னா, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு பேச்சை ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிவிட்டு நீ என்னை கும்பிட மறந்துட்டில்ல அப்படின்னு ஞாபகப்படுத்தும். இப்படி ஞாபகப்படுத்தி தான் அந்த தெய்வம் திருப்பி கூப்பிட்டு விடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக அதை விட்டு விலகிடுவோம். சரி, இப்போ எதுக்கு இவங்களை கூப்பிட்டுச்சு அப்படின்னா, இவங்களோட மூதாதையரில் வந்தவங்க அப்படி ஒரு தெய்வத்துக்கு கோவில் கட்டி பெருசாக நல்லா ஆட்டம் பாட்டமாக வாழ்ந்துருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே வேற ஒரு மதத்தை தழுவி அந்த மதத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணும், அது அங்கேயே தான் இருக்கும், அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இவங்க சந்ததியில் யாராவது ஒருத்தர் வந்து திருப்பி வந்து நம்மளை பார்க்க வருவாங்க அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணோம். அப்படி இதெல்லாம் நம்ம ஊர் நம்பிக்கை, அது உண்மையும் கூட. அப்புறம் அவருக்கு எடுத்து கொடுத்து, அவருக்கு என்ன சொல்லி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா, இந்த ஊரில் இப்படி இருக்கும் அந்த தெய்வம் வந்து. அவருக்கு எடுத்து கொடுத்த இன்னொரு காவல் தெய்வம் என்ன அப்படின்னா, இன்னொரு தெய்வம், அது காவல் தெய்வமாக என்னென்னா கருப்பசாமி தெய்வம் தான் எடுத்து கொடுத்தேன். இப்படி இந்த ஊரில் தோட்டத்துக்கு நடுவில் இப்படி ஒரு தெய்வம் இருக்கும், போய் பாருங்கள். அந்த தெய்வத்தோட வடிவம் இப்படியெல்லாம் இருக்கும், ஒரு மரத்தை ஒட்டி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க இல்லையா ஒரு தெய்வத்தை, உங்கள் மூதாதையர் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, இப்போது அதுக்கான எவிடன்ஸ், இந்த தெய்வத்தை இப்போ யார் பார்த்துக்கிறா, அந்த பூசாரியோட பேர் என்ன, அந்த ஃபேமிலி என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் எழுதி கொடுத்தேன். சொன்ன உடனே இப்போ போய் பார்த்தாரு. பார்க்கும்போது போயிட்டு அந்த அங்கே அடையாளங்கள்லாம் சொன்ன உடனே அங்கேருந்தே எனக்கு பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். ஆமாம் சார், அப்படி தான் இருக்குது, அந்த தெய்வம் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் எழுதி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், இப்போ அந்த தெய்வத்துக்கான தேவைகளை என்னென்னலாம் இருக்கோ, அந்த தெய்வத்துக்கு ஒரு கோவில் கட்டுறதோ இல்லை எடுத்து செய்கிறதோ எல்லாமே பண்ணுங்கள், குழந்தை சரியாக ஆரம்பிக்கும் அப்படின்னோடனே
இப்போ பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ அந்த குழந்தை நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருச்சு. சமமாக அந்த ஏஜுக்கு என்ன பேச்சு இருக்கணுமோ அந்த பேச்சுக்கு வந்துருச்சு. என்னவா இருந்ததுன்னா அந்த குழந்தையோட நாக்கு வந்து தடிமனாக இருந்தது. அந்த வால் வந்து ரொம்ப திக்காக இருந்தது. நாக்கோட வால் அந்த சதை வந்து திக்காக ஆயிடுச்சுனாலே பேச்சு குறைஞ்சிரும், இல்லை பேச்சு வராது, இல்லை திக்கு பேச்சாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பேச்சில் ஏதாவது தொந்தரவு கொடுத்துரும். அது தன்னை போல சரியாகி இப்போ நல்ல ஒரு ஃப்ளூயன்சியோட பேச ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தெய்வம் சில காலகட்டத்துக்கு நம்மளை விட்டு விலகி இருந்தாலும் திருப்பி நம்மளை ஒரு பிரச்சனையை கொடுத்து கூப்பிட்டு விடும். இப்போ என்னடான்னா அவர் மாற்று மதத்தில் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுனால அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றாரு. ஏன்னா அவருக்கு இதில் ஒரு கண்கூட பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஆச்சரியம். அவருக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு, வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ ஒரு தெய்வம் அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கு. நாங்கள் கொடுத்த ஆச்சரியம் என்னென்னா, அதில் கொடுத்த ஃபேக்டில் கிட்டத்தட்ட ஒரு 200-250 வருஷமாக விலகி இருந்திருக்காங்க அந்த தெய்வத்தை விட்டு. இப்போ திருப்பி இவங்களே இப்போ அந்த தெய்வத்தை போய் எடுத்து பண்ணுற அளவுக்கு, அப்போ அது வரைக்கும் அந்த தெய்வம் வெயிட் பண்ணியிருக்கு. இந்த சந்ததியில் வந்தவங்க தான், அந்த ஃபேமிலியில் வந்தவங்க தான் இப்போ திருப்பி இவரோட நிதி நிலைமையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல எக்கனாமிக்கலாக நல்ல சக்ஸஸ், ஒரு கோவிலை எடுத்து கட்டுற அளவுக்கு இவர் சக்ஸஸ் ஆகிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அதெல்லாம் பிரசன்னத்தில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வகையில் இது வந்து அப்போ ஒரு காவல் தெய்வங்கிறது ஒன்று இருந்தால் தான் பூர்த்தி ஆகும். நம்ம வைக்கிற பிரார்த்தனை எல்லாம் கம்ப்ளீட்டாக பூர்த்தி ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த அந்த கருப்பசாமி படமும் அதைத்தான் வந்து நமக்கு சொல்கிற விதமாக வந்திருக்கு. யாரெல்லாம் போய் கும்பிடலாம், எல்லாரும் போய் கும்பிடலாம். ஏன்னா சார் எனக்கு என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த கருப்பசாமியினுடைய உருவச்சிலையோ இல்லை படமோ வந்து பெரும்பாலான வீடுகளில் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா வந்து கருப்பசாமி வந்து நின்று கேட்கக்கூடிய ஒரு தெய்வம், உடனே கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மேலே தப்பு இருந்ததுன்னா நமக்கு திருப்பிட்டு வந்து நம்மளே செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறது உண்டு. அப்படி இருக்கும்பொழுது கருப்பசாமி தெய்வத்தை யாரெல்லாம் வீட்டில் வச்சு பூஜிக்கலாம் சார்? நார்மலாக இந்த மாதிரியான காவல் தெய்வங்களை கோவிலில் போய் பார்க்குறது தான் சரி. அதை தாண்டி நீங்கள் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் சிலையாக வைக்க மாட்டாங்க. ஒரு அவரோட படம் இல்லைன்னா அருவாள் மட்டும் சாத்தி வழிபாடு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்காக அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு அருவாளோ இல்லை ஏதாவது ஒரு வேல் கம்பு அந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா குதிரை படம் இருக்கு இல்லையா, அவரோட வாகனம், அதை மட்டும் ஒரு சின்ன சிலையாவோ இல்லை சின்ன படமாவோ வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. நார்மலாக கோவிலில் போய் பண்ணுறது சிறப்பு. இன்னொன்று, நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னா கருப்பசாமி உங்கள்கிட்ட உண்மையாக இருப்பார். அதான் லாஜிக். அவர் வந்து நியாயத்துக்காக நிற்கிற ஒரு தெய்வம். நீங்கள் ரொம்ப நியாயமாக இருக்கீங்க, நீங்கள் செய்கிற வேலையிலையோ இல்லை இப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டு கேஸ்லேயே நீங்கள் போராடிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா உங்கள் கூடவே நின்று அதில் அந்த கேஸை எவ்வளோக்கு அளவு உங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுக்க முடியுமோ கூடவே நிற்பார். உங்ககிட்ட நியாயம் இல்லைன்னா உங்களை திருப்பி அடிச்சிடும். அதான் அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயம். அதனால எல்லாரும் போலாமானா போகலாம். நீங்கள் நியாயமாக இருக்கீங்கன்னா அங்கே போங்க, இல்லைன்னா அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு தெய்வமும் துடிப்பாக இருக்கும். சில தெய்வங்கள்லாம் அதில் கருப்பசாமி ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா போங்க. அடுத்தவங்களை கெடுக்கிற எண்ணம் இருக்குன்னா அந்த பக்கம் போயிடாதீங்க. போனால் உங்களை திருப்பி அடிச்சிடும். ஏன்னா அந்த படத்தில் கூட நான் பார்த்தேன் அந்த மாதிரியான, அதாவது ஒரு கோர்ட்லேயே வந்து அந்த தெய்வத்தை வந்து ஒரு சிலையாக வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி. உண்மையிலே நமக்கு நிறைய இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அங்கங்கே நீங்கள் மதுரைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஊருக்கு ஊர் வந்து ஒரு கருப்பசாமி கோவில் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு தெய்வம் அங்கே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படி கூப்பிட்டா வந்து நிற்கும் தெய்வம். ஆனால் நமக்கு நம்ம நியாயமாக இருக்கணும். நம்ம சொல்கிற விஷயமோ இல்லை நம்ம நடந்துக்கிற விதமோ நியாயமாக இருக்கணும். இருந்தால் அப்படி வந்து அந்த தெய்வம் அப்படி சொல்கிற நேரத்துக்கு வந்து நிற்கும். நீங்கள் உங்ககிட்ட நியாயம் இல்லைன்னா அந்த பக்கம் போகிறது உங்களுக்கு தான் ஆபத்து. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.